ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும்போது யோசேப்புக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அவன் கனி தரும் செடி, நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி என்று சொல்லுகிறார். எனவே நீரூற்றண்டையில் கனி தரும் செடி என்பது, ஒரு நீரூற்றண்டையிலே ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்தின் வேர்கள் அந்த நீரூற்றோடு தொடர்பு கொண்டிருக்கும். அப்படி தொடர்பு கொண்டிருந்தால்தான் அதில் இருக்கிற நீரை உறிஞ்சி எடுத்து அது செழிப்பாகி அது கனி கொடுக்க முடியும். எனவே இங்கே யோசேப்பு கனி தரும் செடி, நீரூற்றண்டையிலே கனி தரும் செடி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரோடு கூட யாரெல்லாம் தொடர்பிலே இருக்கிறார்களோ, ஆண்டவரோடு கூட யாரெல்லாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் கனி தரும் செடியைப் போல இருப்பார்கள். எனவே யோசேப்பு இங்கே நீரூற்றண்டையிலே நிற்கிற மரம் எப்படி அந்த நீரூற்றோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதோ அதே போல தேவனோடு அவர் ஐக்கியப்பட்டிருந்தார். அதனால தான் யோசேப்புடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. எனவே வேதம் சொல்லுகிறது, 1ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 2-3 வசனங்களிலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுது. யாரெல்லாம் தேவனுடைய வேதத்தின் மீது, கர்த்தருடைய வேதத்தின் மீது வாஞ்சையாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிறார்களோ அவர்கள் நீரூற்றண்டையில் நிற்கிற மரத்தை போல, அது எப்படி செழிப்பாக இருக்குமோ, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல, கனி தருகிற மரத்தை போல இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கனி தரும் வாழ்க்கை. கனி தரும் வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். தேவனோடு நம்மை ஐக்கியப்படுத்துவது எது? அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே நாம் பதித்து வைக்கிற போது அது நம்மை தேவனோடு கூட அதிகப்படியான ஐக்கியத்திலே நம்மை உறுதிப்படுத்தும். அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது அவர் நம்மீது அவர் பிரியம் கொண்டு நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிற காரியம். எனவே அருமையானவர்களே, நீங்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல், கனி தருகிற மரத்தை போல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை நீங்கள் தியானியுங்கள், அதை இருதயத்தில் பதித்து வையுங்கள், அதன்படி நடவுங்கள், ஆண்டவரோடு நல்ல ஐக்கியத்தில் இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கனியுள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.